சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் பட்டாசு வியாபாரி குருவராஜ் தனது வீட்டின் மாட்டுத் தொழுவத்தில் பட்டாசு பண்டல்களை அனுமதியின்றி இருப்பு வைத்துள்ளார். இந்த பட்டாசு பண்டல்களில் தீப்பொறிப்பட்டு வெடித்து சிதறியதில் கார்த்திக் என்பவர் உயிரிழந்தார். குருவராஜ் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 8 பெண்களை மீட்ட போலீசார் இடைத்தரகர்கள் 9 பேரை கைது செய்தனர். கவரைத்தெரு பகுதியில் பாலியல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இடைத்தரகர்கள் 5 ஆண்கள் மற்றும் 4 பெண்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டனர். குமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகள் இங்கு வந்தனர். ஆனால் கூட்டம் நடத்த வேண்டிய கோட்டாட்சியர் பூர்ணிமா மற்றும் விவசாயத்துறை அதிகாரிகள் யாரும் வராததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த மாதமும் கூட்டம் நடைபெறாமல் விவசாயிகள் புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் பூங்கா சாலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட ஆட்சியர் பேருக்கு மட்டுமே விழிப்புணர்வு நடத்திய நிலையில் சரிவர ஒருங்கிணைப்பு செய்யவில்லை என்று அதிருப்தி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஊருக்குள் புகுந்து வீட்டின் கேட்டை உடைத்த ஒற்றை காட்டு யானையால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் கடந்த 1 வாரமாக ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ பகுதியில் சிறுத்தை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வெலிங்டன் ராணுவ குடியிருப்பு பகுதியில் ஒரு சிறுத்தை இரவு நேரத்தில் உலா வந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை கூண்டோடு பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் ரூபாய் 285 கோடியில் கட்டப்பட்டுள்ள பினராயி கல்வி மைய வளாகத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், அரசியல் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நகராட்சியின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாடுகளை பிடித்து நகராட்சி அலுவலகம் முன்பு கட்டி வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்கான விலையில்லா சைக்கிள்கள் தயாராகி வருகிறது. இந்த சைக்கிள்கள் அவ்வப்போது ஒவ்வொரு பள்ளியாக கொண்டு சென்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கி முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயலில் சரக்கு வாகனத்தின் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
திருப்பூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவினாசி மடத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் கடந்த 2022ஆம் ஆண்டு வடமாநில தொழிலாளி ஒருவரின் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்தார். இந்த வழக்கில் மணிகண்டனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஜமீலா பானு என்பவர் வாதாடி இந்த தீர்ப்பை பெற்று தந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தொடர்ந்து 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தாய், சேய் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே காலை 6 மணியிலிருந்து கள்ளத்தனமாக மது விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாகில் 140 ரூபாய்க்கு விற்கப்படும் பாட்டில் 220 ரூபாய்க்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூமிக்கடியிலிருந்து 2 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. துறையூர் அருகே உள்ள கோட்டாத்தூரில் தனியார் நிறுவனம் ஒன்று குழி தோண்டும் போது 2 பழங்கால சிலைகள் கிடைத்தது. பிறகு அந்த சிலைகள் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 3 அடி உயரமுள்ள இந்த சிலைகள் விஷ்ணு மற்றும் அம்பாளை பிரதிபலிக்கும் வண்ணம் உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே விஷம் கலந்த மீன்களை உண்டதில் வளர்ப்பு நாய்கள் உயிரிழந்தன. சதீஷ் என்பவர் விவசாய நிலத்தில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த விஷம் கலந்த மீன்களை வைத்துள்ளார். இதனை உண்டதில் 4 வளர்ப்பு நாய்கள் உயிரிழந்தன. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சதீஷ் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து மான் கொம்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டிக்கு உதவிய காவல்துறை அதிகாரிகளை மாநில மனித உரிமை ஆணையம் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்து நற்சான்றிதழ் வழங்கியது. முதியோர் உதவித்தொகை கேட்டு மனு அளிக்க வந்து வெயிலின் தாக்கத்தால் நடக்க முடியாமல் தவித்த மூதாட்டிக்கு உதவியதால் பாராட்டப்பட்டனர். திருச்சியை சேர்ந்த நவீன் தமிழரசி தம்பதியினரின் 4 வயதான ஹன்ஹாவி தனவ் தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வருகிறார். இவர் 146 வினாடிகளில் 100 செயல் சொற்களை தனது முகபாவனையில் செய்து 7 உலக சாதனைகளை படைத்திருக்கிறார். மேலும் கின்னஸ் உலக சாதனைக்காக காத்திருப்பதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அற்புதராஜ் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக நடந்த விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திண்டுக்கல் நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று நத்தம் அருகே வந்தபோது பேருந்தின் பின்பக்க டயரில் இருந்த நட்டுகள் அனைத்தும் கழன்று நிலை தடுமாறியது. உடனே சுதாரித்த ஓட்டுநர் பேருந்தை நடு ரோட்டிலேயே நிறுத்தினார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் மாற்று பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் நடு ரோட்டில் நின்ற அரசு பேருந்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பூந்தமல்லியில் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. பூந்தமல்லியிலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் அதிக அளவில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தனர். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இழப்பீடு வழங்காத விவகாரத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டு செல்வராஜ் என்பவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த விவகாரத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசு போக்குவரத்து துறைக்கு உத்தரவிடப்பட்டது. தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படாததால் தடம் எண் 130இல் சென்னை செல்லவிருந்த பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.